வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இப்பதான் உண்மைகள்லாம் வெளியே வருது போல. நான் அப்பவே யோசிச்சேன் ப்ரோ, என்னடா இது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல எங்க அக்கா வின் பண்ணிருக்காங்களா? வாய்ப்புகளே கிடையாது. எங்க அக்கா கிட்ட அந்த அளவுக்கு திறமைகள் கிடையாது. என்ன கதைன்னு பார்த்தா, அக்கா இந்த டாஸ்க்ல வின் பண்ணல, அக்காவை இந்த டாஸ்க்ல வின் பண்ண வச்சிருக்காங்க. புரியுதா கைஸ்? விஜே பாரு இந்த டாஸ்க்ல வின் பண்ணல, விஜே பார்வை இந்த டாஸ்க்ல வின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 பேர் உழைப்ப போட்டிருக்காங்க. அந்த 3 பேர்ல விக்ரம் வந்து எப்பா உன் பொறாமைய காமிச்சிட்ட பத்தியா? அப்பவே நினைச்சேன், ஸ்கோர் போர்டை போய் எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸ்கோர் போர்ட்ல சபரிக்கு ஸ்கோர் அதிகமா இருக்கு, அப்ப இவன் கண்டிப்பா ஏதாவது சம்பவத்தை பண்ணுவான்னு நினைச்சேன். அதே மாதிரி நைட் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கான். நினைச்சேன் ப்ரோ, அக்கா வந்து தானா வின் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதாவது கூட்டம் தான் உதவி இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒரு கூட்டம் உதவி இருக்கு. ஆக்சுவலா இப்ப ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோ வந்து இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 5வது டாஸ்கான ப்ரோமோ. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சபரி அடின்னு அடிச்சு சபரியை ஒரே கவுத்திட்டாங்க. சபரிக்கு மானங்கட்ட அடி ப்ரோ, சபரிக்கு மானங்கட்ட அடி. யார் அடிச்சிருக்கா? ஒரு 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. காமு மாமா, கானா வினோத் அண்ட் விக்கல்ஸ் இருக்கிற 3 பேர் சேர்ந்து அடின்னு அடிச்சு அந்த மனுஷனை ஒரு அடியா படுக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் அவ்வளவு அடியை தாங்கிட்டு கடைசி வரைக்கும் போராடி இருக்காப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள பறக்க மாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்ல நான் மொத்தம் 2 பேரை மிஸ் பண்றேன், சாரி ஒரு 3 பேரை மிஸ் பண்றேன் ப்ரோ. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு அமித், இன்னொன்னு கனி. இந்த 3 பேரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த 3 பேருமே டாஸ்க்னு வந்தா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுப்பாங்க. நான் கவனிச்சதுக்கு டாஸ்க்னு வந்தா இந்த 3 பேருமே பெஸ்ட் கொடுப்பாங்க. இதுல பல பேர் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல ஏதோ இன்ட்ரெஸ்டா விளையாண்ட மாதிரியே தெரியல. ஏதோ டாஸ்க் கொடுக்குறாங்க, சும்மா ஏறுறோம், நிக்கிறோம், குதிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், இல்லாட்டினா இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஏதோ ஏனாதானம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா பெஸ்ட் கொடுத்துருப்பான். எஃப்ஜே பெஸ்ட் கொடுத்துருப்பான். அமித் கண்டிப்பா கொடுத்துருப்பாப்ல. அமித் எல்லாம் கடைசியில தூக்குறது மேபி இதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அமித்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த டாஸ்க்கை வின் பண்ணிருப்பாரு ப்ரோ. அவர் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுப்பாரு. அடின்னு சொல்லிட்டு பெஸ்ட் கொடுத்திருப்பாரு. அமித் மேபி இந்த காரணத்துக்கு கூட தூக்கி இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க், யாருக்கும் உதவி பண்ற மாதிரி டாஸ்க் இல்ல. இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி டாஸ்க் இருந்துச்சு. அப்ப அதை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்ப அமித் தூக்குனது நல்லதுதான். ஏன்னா அமித் உள்ள இருந்தா பார்வதிக்கு உதவி பண்ணிருப்பாருன்னு சொல்லி சொன்னோம். ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்கா தான் இருக்கு. ஒரு சில டாஸ்க் மட்டும் தான் யாருக்காச்சும் உதவி பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அமித் எல்லாம் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா டஃப் கொடுத்துருப்பாப்ல. எஃப்ஜே, முக்கியமா எஃப்ஜே, நான் ரொம்ப மிஸ் பண்றது எஃப்ஜே தான் மிஸ் பண்றேன். பறக்க விட்டுருப்பான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னா, இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 5வது டாஸ்க்கை காமிக்கிறாங்க. இந்த டாஸ்க்கை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த டாஸ்க்கை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த 9 பேருக்கும் தனித்தனியா போல் கொடுத்திருப்பாங்க. அந்த போலுக்கு மேல ஒரு கதவு இருக்கும். ஓகேவா? கதவு மீன்ஸ் டபுள் டோர் கதவு இருக்கும். அந்த கதவை சாத்தி இருக்கணும். அந்த கதவுக்கு மேல வந்து வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் கிடக்கும். ஓகே, வெள்ளை கலர் பொடியை வந்து மேல தட்டி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு கையை வச்சு அந்த டோரை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டோருக்கு லாக் இருக்கும், ஒரு கையை வச்சு பிடிச்சிட்டு அந்த டோரோட லாக் எடுத்து விட்டுட்டு ஒரு கையில இப்படி ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு கையில ஃபுல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க். ஓகேவா? ஆனா யாரா ஒருத்தர் அந்த டாஸ்க்ல அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது வன்மம் டாஸ்கா மாறிடும். ஏன்னா அவுட் ஆகி வெளியே போனவங்க யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் இந்த டாஸ்க்கை வின் பண்ண கூட நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து பால் வச்சு அடிக்கலாம். எல்லோ கலர் ஸ்பான்ஸ் பால் கொடுத்துருப்பாங்க. அந்த பாலை வச்சு அடின்னு அடிச்சு நீங்க வந்து எப்படியாச்சும் அவங்கள வெளில வச்சிடலாம். லைட்டா கையெடுத்து அந்த வெள்ளை பொடி கீழே விழுந்துட்டாலே அவுட்டு தான். லைட்டா கையெடுத்து அந்த வெள்ளை பொடி கீழே விழுந்தாலே அவுட்டு தான். அந்த வகையில இந்த ப்ரோமோல ஒரு 4 பேர் நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்னு திவ்யா, இன்னொன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு விஜே பாரு, இன்னொன்னு சபரி. ஓகேவா? இதுல ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம திவ்யா இறங்கிட்டாங்க. ஒரு கட்டுக்கு அப்புறம் திவ்யாவை காணும். மேபி திவ்யா மூஞ்சில அடி வாங்கியிருப்பாங்க. ஏன்னா விக்கல் சிக்கரம் இருக்காப்ல. அப்ப அவர் வந்து அவருக்கான பவரை வந்து டாஸ்க்ல காமிக்காரோ இல்லையோ, அடுத்தவன் வின் பண்ண கூடாதுன்னு காமிப்பாரு. அந்த வகையில திவ்யாக்கான மூஞ்சி அடிச்சு உடச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து சுபிக்ஷா பிடிச்சு போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அப்போ சுபிக்ஷா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி இப்படி பிடிச்சு கை வலியில இருக்குல்ல, கை வலிக்க ஆரம்பிச்சிருக்க போல இன்னொரு கையை கொண்டு மேல அண்டை கொடுத்துட்டு போல அந்த பொண்ணு அவுட். அப்ப கடைசியா 2 பேர் தான் நிக்கிறாங்க. ஒன்னு சபரி, விஜே பாரு. இதுல விஜே பாரு யாருமே தொட்ட மாதிரி இல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தொடுறாரு. அதான் நம்ம காமு மாமா மட்டும் பந்து எடுத்து வீசிட்டு இருக்காப்ல. விஜே பாருக்கு நல்லா ஃபோர்ஸா வீசுறாரு. குரலாம் சொல்ல முடியாது, மனசை ஃபோர்ஸா வீசுறாப்ல. அப்போ மூஞ்சில அங்கேயுமா அடி உழுது. ஓகேவா? அந்த விஜே பாருக்கு அங்கேயுமா அடி விழத்தான் செய்து, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 3 பேர் சேர்ந்து சபரியை போட்டு தாக்குறாங்க. ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு நம்ம விக்கல் சிக்கரம், இன்னொன்னு காமு மாமா. ஓகேவா? இதுல விக்கல் சிக்கரம் எதுக்கு அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அவர் ஆல்ரெடி ஸ்கோர் போர்டை பார்த்துட்டாப்ல. ஸ்கோர் போர்ட்ல டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி தான். அப்படி இருக்கும்போது சபரியை இறக்கணும். சபரி எப்படி இறக்கலாம்? அடிச்சுதான் இறக்க முடியும். அந்த மனுஷன் ஆபரேஷன் பண்ண கையை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடுறாப்ல. இதுல கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கும் சபரிக்கும் பெருசா செட் ஆகாது. நான் கவனிச்சவரத்துக்கு சபரி சின்னதா ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட டக்குன்னு கானா வினோத் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஸ் பண்ணிடுவாரு.
அதே மாதிரி கானா வினோத் ஏதாச்சும் சொன்னா கூட சபரி வந்து டக்குன்னு உள்ள போய் ஏதாவது கருத்து போட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால கானா வினோத் என்ன பண்றாருன்னா அவன் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சபரியை போட்டு வெளுக்கிறாப்ல. இதுல காமு மாமா கொஞ்ச நேரம் பார்வை அடிச்சிருக்காப்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேபி பாவம்னு சொல்லி விட்டுட்டு 3 பேர் சேர்ந்து சபரியை போட்டு தாக்குறாங்க. 3 பேர் சேர்ந்து சபரியை போட்டு தாக்குறாங்க. சோ இங்க உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? சபரி கிட்ட பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. சோ சபரி இறக்க ட்ரை பண்றாங்க. நீங்களா சொல்லுவீங்க இது ஒரு கேம்னு சொல்லிட்டு. ஓகே தானே, எதுவும் சொல்ல வரல. இருந்தாலும் 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணணுமா? சமமா அடிச்சிருக்கலாம். சமமா அடிச்சு யார் வந்து ஃபர்ஸ்ட் கையை விடுறாங்களோ அவுட், இன்னொருத்தவங்க வந்து வின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கும் போது ஒருத்தருக்கு ஃபேவர் பார்த்த மாதிரி ஆயிருதுல. அப்ப விஜய் பாருக்கு சின்ன சின்ன அடிகள் தான், ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா காமு மாமா மட்டும் தான் கை வச்சிருக்காப்ல, மத்தபடி எல்லாம் விட்டாச்சு. ஓகேவா? இதுல இடையில நம்ம விக்ரம்கான வாய்ஸ் வேற வருது. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ப்ரொஃபஷனல் பவுலர்ஸ்லாம் கிடையாது, கீப்பர்ஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க குருட்டாம்போக்கில் தான் அடிப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மூஞ்சி கை எல்லா இடத்தையும் அடிச்சிருக்கான். அப்போ அங்க திவ்யாக்கு மூஞ்சில அடி, இங்க சபரிக்கு காது தலைன்னு அடி உழுது, பொத்துன்னு. முக்கியமா கையில அடி உழுது. எனக்கு கை அவனுக்கு ஆடுது பாருங்க அந்த ப்ரோமோல. இந்த கையில அடி விழுந்திருக்கோம் நினைக்கிறேன். இந்த கையை தூக்கிட்டு இருந்தானா இல்ல ஆபரேஷன் பண்ண கை கீழே இருக்கான்னு தெரியல. ஆனா ஒரு கை அவனுக்கு இப்படி ஆடுது. மேபி கையில அடிபட்டிருக்கும் எனக்கு தோணுது. அப்போ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி பார்க்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம விக்கல் சிக்கரம் வந்து அங்க அடிச்சிருவாப்ல. அங்க ஒரு பால் போய் டொம்முன்னு அடிச்சிரும். இது ஆக்சுவலா அதுக்கான ஒரு பிக் வந்து ஹாட் ஸ்டார்ல உள்ள போஸ்டர்ல போட்டிருக்காங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. டம்முன்னு கீழே அடிச்சிருக்கு, அப்படியே பிடிச்சிட்டு கீழே வந்து படுத்துட்டாரு. அவ்வளவுதான் டாஸ்க்ல வந்து ஒருத்தரை காப்பாத்த இன்னொருத்தரை போட்டு தள்ளிட்டானுவேன். சபரி வந்து பிடிச்ச மெனிக்கு அப்படியே கீழே வந்து படுத்துட்டாரு. கை இப்படி ஆடுது, முடியல போல. அந்த மனுஷனுக்கு சரியான அடி விழுந்திருக்கும் போல. பின்ன இவ்வளவு நேரம் நுப்பாட்டி விட்டு எல்லாரும் சேர்ந்து மலை மாடு மாதிரி அடியடி அடிச்சா அவர் எவ்வளவுதான் தாங்குவார் சொல்லுங்க? நீங்க சொல்லலாம் ப்ரோ அது எல்லோ கலர் பால் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாலே இழுத்து அடிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அந்த வகையில அடின்னு அடிச்சு சபரியா கீழே இறக்கிட்டாங்க. விஜய் பாரோ ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிட்டாங்க. யோசிச்சா ப்ரோ, என்னடா இது, எங்க அக்கா ஒரு டாஸ்க்ல வின் பண்ணிருக்காங்களா, என்ன கதைன்னு பார்த்தா அக்காவை விட்டுட்டு மத்த ஆளுக்களை அடிச்சு கீழே இறக்கிட்டானோ. அவ்வளவுதான், அக்காவை விட்டுட்டு மத்த ஆளுகளை அடிச்சு கீழே இறக்கியாச்சு. அக்கா வந்து அண்ணன் போஸ்ட்ல வின் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வின் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, அக்காவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அக்கா வந்து பாயிண்ட் ஸ்கோர்ல 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்கு போல. ஏன்னா நாளைக்கு நியூ இயர்ல ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் வச்சுட்டு அப்புறம் நியூ இயர் கொண்டாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நாளையோட டாஸ்க் முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு மேபி சேனல் வந்து சபரி தான் லீடிங்ல இருக்காப்ல, சபரிக்கு பேசாம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ண கூட ஐடியா இருக்கு. அப்படி கொடுத்தா ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன். நான் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஓப்பனா சொல்லுவேன், வேற லெவல்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மனுஷன் உழைப்ப போட்டிருக்காப்ல. இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்காப்ல. இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நிக்காப்ல. அடின்னு சொல்லிட்டு காது இது எங்கெல்லாமோ அடி விழுது. ஏன் சபரின்னு மேல வச்சிருக்க போர்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்து கிடக்கு. அப்ப எந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிச்சிருப்பானு பாருங்க, எந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிச்சிருப்பானு. எல்லாத்தையும் பண்ணிட்டு விக்கல் சிக்கரம் என்ன பண்ணுவான் தெரியுமா? சாரி ஆத்தா சத்தியமா நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி முடிச்சுவான். மொத்தத்துல நைட்டு ஒரு சம்பவத்தை பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் மாமா வந்து நைட்டு ஒரு சம்பவம் பண்றாரு போல. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் பேச மாட்டேங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நானும் பேசணும்னு வரேன். வேற கண்டென்ட் வந்துருது. மாமா நிறைய சம்பவத்தை பண்ணியிருக்காரு போல. மாமாக்கு சேனல் வந்து ஏதோ தூது அனுப்பியிருக்காங்க போல. மாமா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. அதை பத்தி நம்ம கண்டிப்பா நைட்டு பார்க்கலாம். பட் ரெண்டுமே அது சொல்றேன்ல ப்ரோ, ரெண்டுமே அப்படித்தான் ப்ரோ. திருந்த மாட்டாங்க, வருந்த மாட்டாங்க, எதுவும் கிடையாது. எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஜாலியா பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு சபரி பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காப்ல. சுபிக்ஷா, திவ்யா எல்லாருமே பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காப்ல. பட் பார்வதிக்கு நல்ல ஒரு ஃபேவர் பார்த்து அந்த பொண்ணை விட்டுட்டாங்கன்னா அடி விழுந்திருக்கு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணுக்கு அடி விழுது. காமமா சும்மா இருப்பாரா, ஒரு 10 பாலாச்சும் மூஞ்சில இறக்கிருப்பாப்ல. பாருக்குமே அடி விழுது. இருந்தாலும் அதிகபட்ச அடியை வாங்கினது நம்ம சபரி அவர்கள் தான். டிம்முன்னு வாங்கி மயக்கம் போட்டாப்ல. அவ்வளவுதான், அழுதுட்டாப்ல. அதான் சாண்ட்ரா சொல்றாங்க அவன் அல்ராண்டின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராக்கு என்ன திடீர்னு சபரி மேல பாசம் வருது, ஒண்ணுமே புரியலையே. முந்தானத்து வரத்துக்கு சபரியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு சாயங்காலம் கூட பாத்தீங்கன்னா உள்ள அவன் அந்த டாஸ்கை முடிச்சுட்டு பெட்ரூம்ல போய் உட்கார்ந்துருக்கான். சாண்ட்ரா போயிட்டு ஒரு மாதிரி விசிறிலாம் விட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. திடீர் பாசம், திடீர் அலைகள் வரும்போது நமக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இது சாதா அலையா இல்ல சுனாமியான்னு சொல்லிட்டு பார்த்து இருக்க வேண்டியிருக்கலாம் கைஸ், பார்த்து இருக்க வேண்டியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர்ல இந்த ஒரு ஆள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ, வேற லெவல் பண்ணிருப்பாங்கன்னா யாரை சொல்லுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த